ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இலை சாப்பாடு தான். ஏன்னு பார்த்தீங்களா, லக்ஷ்மி பண்டிகை இல்லைங்களா, அதனால இலை போட்டு சாப்பிட எப்போவுமே நாங்கள் இலை போட்டு சாப்பிடுவோம். லக்ஷ்மி பண்டிகை இருக்கட்டும், ஏதாச்சும் திருவிழாவாக இருந்தாவே இலை சாப்பாடு தான். எல்லாருக்கும் இலை வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்ருவோம். நம்ம வில்லேஜாக இருந்தோம்னா இலை போயிட்டு ஒரு இடத்துல மரத்துலேருந்து அறுத்துட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இலை ரூ. 7 இல்லாச்சும் ரூ. 10 காசு கொடுத்து தான் ஒன்று ஒன்று வாங்கணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒப்பிட்டு எல்லா பசங்களுக்கும் போட்டு அவருக்கும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லைங்களா, ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டு ஒயிட் ரைஸ் செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், பீன்ஸு கேரட் போட்ட பொரியல், அப்புறம் வாழைக்காய் பொரியல், அப்பளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா வடை பாயாசம் இதெல்லாம் செஞ்சுருக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா லக்ஷ்மி 3 நாள் உட்காந்து வச்சுட்ருப்போம். அதனால் டெய்லி நம்ம நெய்வேத்தியம் ஏதாச்சும் செஞ்சுட்டே இருக்கணும் இல்லைங்களா, அதனால் நாளைக்கு நம்ம வடை பாயாசம் செஞ்சு நெய்வேத்தியம் செஞ்சு பூஜை பண்ணலாம். எல்லாமே ஒரே நாள் செஞ்சுட்டா சாப்பிடவும் முடியாது. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த நாளைக்கு நம்ம நெய்வேத்தியத்துக்கும் சமைக்கணும் இல்லைங்களா, அதனால் நாளைக்கு வடை பாயாசம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ரைஸு, ஒயிட் ரைஸு, சாதம், சாம்பார், பொரியல் இதோடு நிறுத்தியாச்சு. பசங்களுக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெங்களூர்லாம் பார்த்திங்கன்னா லீவு. நம்ம வரமலட்சுமி பண்டிகைனாலே லீவு கொடுத்துருவாங்க. வீட்டில் இருந்ததுனால எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட்ருந்தோம். அவங்களும் நிதானமாக சாப்பிட்ருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே இவங்க 3 பேருக்கும் சாப்பாடு அவங்க சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம அவங்க பசங்க ஃபஸ்ட்டு நம்ம புருஷன் பசங்க இவங்கெல்லாம் வயிறு ரொப்ப சாப்பிடணும். அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பார்த்து வைக்கங்குள்ள அவங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பசங்களும் அம்மா அவங்க சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்குவாங்க. அது அவங்க நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, அந்த பொரியல் நல்லாயிருக்கு, சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சாப்பிடுங்குள்ள அதில் இருக்கிற சந்தோஷமே வேறு. நம்ம டெய்லியும் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் இல்லைங்களா, ஏதாச்சும் ஃபங்க்ஷனுன்றதுனால தான் உட்காந்து அவங்களுக்கு நிதானமாக பரிமாறி சாப்பாடு போடுவோம். டெய்லியும் நம்மளால முடியாது. பசங்களும் ஸ்கூலுக்கு போவாங்க, காலையிலே எந்திரிக்கணும், ஸ்கூல் விட்டால் வீடு, வீடு விட்டால் டியூஷனு, எங்கள் வீட்டுக்கார பார்த்தா வேலை, வேலை விட்டால் வீடு, இப்படி தான் இருப்பார். எப்பயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி திருவிழா ஃபங்க்ஷனு, வீட்டில் ஏதாச்சும் பண்டிகை அந்த மாதிரி நாட்கள் தான் எல்லாருமே வீட்டில் இருப்போம். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி சமைச்சு நிதானமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா கதை பேசிக்கிட்டே சாப்பிட்ருந்தாரு. இதில் வேறு எங்கள் வீட்டுக்கார் சாப்பாடு ஊட்டுறன்ற பேரில் உங்கள் பசங்க கொடுக்கல, நான் தான் ஊட்டினேன், அவங்க 2 பேருமே கொடுக்கல, நான் தான் கொடுக்குறேன், நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பசங்களை வெறுப்பேற்றிட்டே இருந்தார். அவங்க பார்த்திங்கன்னா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே இருந்தான். அவர் ரொம்ப வெறுப்பேற்றினார். அப்பப்போ நீங்கள் கொடுக்கவே இல்லை உங்கள் அம்மாவுக்கு, நான் தான் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பேற்றிட்டே இருந்தார். அவன் சிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா, சரி நம்ம வாயும் சும்மா இல்லை, ஒரு பீட் எடுத்து வச்சு நம்மளும் அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு சாப்பாட்டுக்கு குழம்பும் வாங்கி சாப்பிட்டுட்டாரு. அவர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. நான் எப்போவுமே அவர் சாப்பிட்ட பிறகு அதே இலையில நான் உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம பண்டிகை நாளில் நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் செய்வேன். யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்னா எச்ச இலையிலே சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம். ஏன்னா புருஷன் வீட்டு இலையில பொண்டாட்டி சாப்பிட்றது நல்லது தான். நான் எப்போ இலை சாப்பாடாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், அவர் சாப்பிட்டு முடித்த பிறகு நான் அதுலேயே உட்காந்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன் அந்த இலையிலே. அவர் பார்த்திங்கன்னா எனக்கு பரிமாறுறதுக்கு வேண்டார், நீ எனக்கு பரிமாறணும் இல்லையா, நான் உனக்கு பரிமாறுறேன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு பரிமாற உட்காந்துட்டாரு. என் பையன் பார்த்தோன்னா சிரிச்சுட்டே இருந்தான். ஏன்னா எல்லாமே அள்ளி அள்ளி வைக்கிறாரு. சாதம், பொரியல் எல்லாமே அள்ளி அள்ளி வச்சுட்டே இருக்கார். கொஞ்சம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னால் அவன் சிரிக்கிறான், சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாலே சாப்பிடுங்குள்ள இந்த மாதிரி பேசிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட எல்லோரும் சிரித்து பேசிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த சந்தோஷம் பார்த்திங்கன்னா டெய்லியும் கிடைக்காது, என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும். நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது. அவர் பார்த்துட்டுனா எனக்கு சாப்பாடு போட்டு அங்கேயே உட்காந்துருந்தார். சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் இது வேணுமா அது வேணுமான்னு அவங்க பசங்கிட்ட இன்னும் சாதம் வச்சுக்கோ, பொரியல் வச்சுக்கோ அப்படின்ட்டு அவங்களே கேட்டுக்கிட்டு அவர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அவர் ஏன் சாப்பிட்டாரு இல்லைங்களா, அதனால கொஞ்சம் நான் போய் ஃப்ரீயாக உட்காறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மேலே உட்காந்துட்டாரு. எப்போவுமே அவர் பசங்கக்கிட்டே இருக்கட்டும் எங்ககிட்டே இருக்கட்டும் வீட்டில் இருக்கவங்கள எவ்வளோ டென்ஷனாக இருந்தாருன்னா டென்ஷனாக இருப்பார். நாங்கள் புரிஞ்சுப்போம் டென்ஷனாக இருக்காருன்ட்டு. நாங்கள் பக்கத்துலேயே போக மாட்டோம் டென்ஷனாக இருக்குங்களா. ஆனால் சோஷியலாக காமெடியாக சிரிச்சுட்டு, அதுவும் பசங்க வீட்டில் இருக்கவங்கள இன்றைக்கி தான் வீட்டில் இருக்காங்கன்றதுனால ரொம்ப ஜாலியாக பேசுவார். அவர் எப்போவுமே அவர் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பார்.
ஜாலி டைப்புன்னு சொல்ல முடியாது, கோவக்காரர்னும் சொல்ல முடியாது. டென்ஷன் ஆகிட்டாருன்னா கோவம், ஜாலியாக இருந்தாருன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பார். எங்களுக்கு பொறுத்தவரையிலையும் பசங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையெல்லாம் அப்படியே மடித்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க இலைய எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் போடுறதுக்கு பதில் அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா, எங்களுக்கு அதுவே நிம்மதி. ஏன்னா அவங்க சாப்பிட்ணும், அவங்க நல்லா இருக்கணும்.